நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தோனேஷியாவில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்ட ஏர் ஏசியா விமானம் காணாமல் போனதாக வெளியான தகவல் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை சிங்கப்பூரில் உள்ள செய்தியாளர் மணிமாறனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிமாறன். சிங்கப்பூரில் காணாமல் போன விமானம் கிளர்ச்சியாளர்களால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறதா? கிளர்ச்சியாளர்களால் கடத்தப்பட்டதா அப்படின்றத பற்றி இதுவரையிலும் எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் இதுவரை கிடைத்திருக்க தகவலின்படி என்ன உறுதியாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பிளேன் காலையில் 8:30 மணிக்கு சிங்கப்பூர் வந்து சேர்ந்துருக்கணும். சுரபாயாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்த பிளேன் சேரவே இல்லை. கடைசியாக கிடைச்சிருக்கிற ஜகார்த்தா போஸ்ட் தகவலின்படி இந்த விமானம் சவுத் போர்னியோ பக்கத்தில் விழுந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த கடல்ல தான் இது விழுந்திருக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் இந்தோனேசிய அரசாங்கமும் சிங்கப்பூர் அரசாங்கமும் 2 பேரும் சேர்ந்து விழுந்துவிட்ட விமானத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் உறுதியான செய்தி. இப்பொழுது மணிமாறன், அந்த விமானத்தில் இந்தியர்கள் எத்தனை பேர் பயணம் செய்திருக்காங்கன்னு தெரியுமா? இன்னும் அந்த அளவுக்கு எத்தனை பேர் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற புள்ளி விவரம்லாம் இன்னும் வெளியில வரல, வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அந்த செய்தி இன்னும் உறுதியாகல. தேடும் பணியில் எந்தெந்த நாடுகள் ஆதரவு அளிச்சிருக்கு? இதுல தேடும் பணியில சிங்கப்பூர், இந்தோனேஷியா இந்த 2 நாடுகளும் முழுமையா ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய C-130 ரக விமானம் முழுமையான தேடல் முயற்சியில் ஈடுபட்டிருக்குது. இதில் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கிற புள்ளி விவரப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த பயணம் செய்தவர்கள்லாம் ஒரு சிங்கப்பூரியன், ஒரு மலேசியன், 3 சவுத் கொரியன், 157 இந்தோனேஷியன். இவங்க எல்லாமே சிங்கப்பூருக்கு வர வேண்டியவர்கள். இந்த பட்டியல் உறுதின்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்போது இருக்க தகவலின்படி இந்த பட்டியல். மணிமாறன், விமானம் கடலில் விழுந்ததற்கு எது காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? விமானத்தின் அந்த பணிகள், விமானி ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றிய முழு விவரம் தெரியவில்லை. ஆனால் இந்த விமான தொடர்பு சுரபாயாவில் துண்டிக்கப்பட்ட போது பைலட் நான் ஃப்ளைட் பாத்தை வேற இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது மட்டும்தான் உறுதியான விஷயம். ஏன் ஃப்ளைட் பாத்தை மாற்றி கேட்டாரு, அது தட்பவெட்ப நிலை அந்த காரணமா அல்லது வேற ஏதாவது காரணமா அப்படின்றது இதுவரையிலையும் தெரியாத விஷயம். மணிமாறன், ஏற்கனவே மலேசியாவில் காணாமல் போன அந்த விமானத்திற்கும் இந்த சிங்கப்பூரில் காணாமல் போயிருக்கும் இந்த விமானத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனரா? இதுவரையிலையும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. ஏற்கனவே 2 மலேசிய விமானங்கள் இது மாதிரி விபத்தில் ஈடுபட்டிருந்ததுனால 3வது விமானமும் அதே மாதிரி காரணங்களால் விபத்தை நேரிட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக எல்லாத்திட்டுமே இருக்குது. ஆனால் அந்த விமானம் எந்த விதத்துல மறைஞ்சு போயிருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்க, முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் தோன்றுது. ஆனா இது எதையுமே இப்போ உறுதியா சொல்ல முடியாது. தகவல் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. மணிமாறன், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் நல்ல வளர்ந்த ஒரு நாடா இருக்கிற நிலையில அங்க இருக்க விமானங்கள்ல இப்படி அடிக்கடி கோளாறுகள் ஏற்பட என்ன காரணம்? எதனால அதை சரியா பராமரிப்பு இல்லாம அவங்க வச்சிருக்காங்க? அதாவது மலேசியா, சிங்கப்பூர் வளர்ந்த நாடுகள் அப்படின்றது சந்தேகம் இல்லை. அதே மாதிரி நீங்க சொல்றதுல இந்த நாடுகளை சார்ந்த விமானங்களை அடிக்கடி இது மாதிரி கோளாறுகள் ஏற்படுது அப்படின்றதும் சரியான தகவல் இல்லை. இந்த மாதிரி விபத்து நேரிட்டு இருக்கிறது மலேசிய விமானத்துக்கு தான். முதல் விமானம் 370 மறைஞ்சு போனது இன்னமும் மிஸ்ட்ரியாவே இருக்குது. அதை பத்தி யாருக்குமே இதுவரையிலும் ஒன்றும் தெரியல. அடுத்தது 317 எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்ட விமானம் அப்படின்றது அதுவும் அதிகாரப்பூர்வமா தெரியல. ஸோ அதனால மலேசிய விமானத்துக்கு நேர்ந்த விபத்து சிங்கப்பூர் விமானங்களுக்கும் நேர்ந்திருக்கு அப்படின்ற செய்தி தவறானது. தகவல்களுக்கு நன்றி மணிமாறன்.